பிசினஸ் மேனா இருந்தா அதை சொல்லுவாங்க, நீ இதெல்லாம் செஞ்சா நீ கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் அதை கேள்விப்பட்டிருக்கோம்? எஸ், நிறைய சொல்லுவாங்க, நீ இதை பண்ண அதை பண்ண அதை பண்ணி நீ மில்லியனர் ஆகலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பண்ணக்கூடாத சில விஷயங்கள் யாராவது சொல்லுவாங்க, அவ்வளோ சீக்கிரம் நீ இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு. ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 4 விஷயம் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் பண்ணக்கூடாத ஒரு விஷயத்துல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்க? அது என்ன ரியாக்ஷன்? எஸ், கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கத்தி மாதிரி இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். இட்ஸ் ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்தை எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த நம்மள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு, வீட்டில் டோரை பூட்டிட்டோம் அப்படின்னோம்னா அதை ஓப்பன் பண்ணி இழுத்து பார்ப்போம். பண்றோமா இல்லைங்களா? ஏன்? கரெக்டாக இருக்காது. இதே மாதிரி தான் ஒரு வேலையை கொடுத்துட்டு ஒரு எம்ப்ளாயிட்ட இதை பண்ணானா பண்ணலையா பண்ணானா பின்னாடி அவன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த இதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு டெலிகேட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அதை விட்டுருங்க, அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு. ஃபோர்த் ஒன் இஸ் டேபிள் எப்பயுமே கிளீனாக இருக்கணுங்கிறாங்க. அப்படின்னு என்ன? ஸோ எந்த ஒரு உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்ளம் உங்கள் டாபிக் டேபிளில் வந்தாலும் இமீடியட்டாக அதை சால்வ் பண்ணி வெளியே ஏற்றிடணும். இந்த டேபிளை குப்பையாக வச்சுருக்க கூடாது. ஃபோர்த். ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பீப்புள் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பஞ்சாயத்தோடய சுற்றிருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு நைட்டு வரைக்கும் இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு. ஸோ அந்த எப்பயுமே இப்போ ஒரு பிரச்சனையை நம்பி ஒரே இடத்துல சோர்ந்து போகாம அதை கடந்து போகிறதுக்கு எப்போ நம்ம பழக்கப்படுத்திக்கிறோமோ நம்ம வாழ்க்கை நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு அழகு வந்து இந்த 5 விதமான பழக்கங்கள் தான் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லைட் எரியுது இல்லையா? ஸோ இது நல்லா இருக்கும்போது நம்ம நைராவில் ஜாயின் பண்ணும்போது இப்படி தான் இருந்தோம். கரெக்டாக இல்லைங்களா? இப்பயும் அப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, சில பேர் பிஸ்னஸில் இருக்கிறேன் எப்பயுமே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துட்டு இருக்குங்க, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் என் ஃபேமிலி பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது எனக்கு எங்கள் அப்பா அம்மா எதுவும் செஞ்சு வைக்கல சார், எனக்கு சரியான அசட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது என்ன பண்ணுவாங்க, சார் எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு, என் ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னு. ஸோ இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக ஊற்றிட்டே போகும்போது கடைசியில் என்ன ஆகுங்க, இந்த லைட்டு எரியாது. ஸோ இதே மாதிரி தான். சரி, இப்படி லைட் எரியாம போயிடுச்சு சார், இப்போ இப்படி ஒரு இருக்கக்கூடிய நபர் வந்து நம்ம டீம்ல இருந்தா அவர் எப்படி இந்த லைட் எரிய வைக்கிறது? வெயில்ல வச்சா எரியுமா? வெயில்ல வச்சா எரியாது இல்லையா? எஸ், சேம் திங். ஸோ இந்த மாதிரி அவங்ககிட்ட எப்பயுமே நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துல நம்ம சோர்ந்து போக மாட்டோம். அந்த